2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். டெல்லியில் தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இதன் மீதான விசாரணை நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு முன் நடந்து வருகிறது. அப்போது நாய்ப்பிரியர் ஒருவரின் சார்பாக ஆஜரான வக்கீல் ஒருவர் டெல்லியில் 200 தெருநாய்கள் பராமரிக்கும் 80 வயது மூதாட்டி சார்பாக வாதிடுகிறேன். டெல்லியில் நாயம்மா என்று மூதாட்டி அழைக்கப்பட்டு வருகிறார். தெருநாய்களை தத்தெடுப்பதற்கான தேசிய கொள்கை கொண்டு வர பரிசீலிக்க வேண்டும். வீட்டில் 8 முதல் 10 நாய்களை வைத்திருக்கும் பலர் இருக்கின்றனர். அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கலாம். ஊக்கத்தொகை கருத்தடை மற்றும் தடுப்பூசி போன்ற செலவுக்கு பயன்படும் என வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதிகள், இது வினோதமான கோரிக்கை, தெருநாய்களை பராமரிக்க அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்பதற்கு ஒரு எல்லை உண்டு என கண்டித்தனர். பதிலுக்கு தெருநாய்களால் ஏற்படும் கடி மற்றும் தொல்லைகளை குறைக்க இது சிறந்த வழியாக இருக்கும். மக்கள் நாய்களை தத்தெடுத்தால் தெருக்கள் பாதுகாப்பாக மாறும் என மனுதாரர் தரப்பு வக்கீல் கூறினார். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள், இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகள் சாலை ஓரங்களிலும் ரயில் நிலையங்களிலும் தஞ்சம் புகுந்துள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது குறித்து ஏன் நீங்கள் பொதுநல மனு தாக்கல் செய்யவில்லை? நாய்களுக்கு காட்டும் அக்கறையை ஏன் அந்த குழந்தைகளுக்கு காட்டக்கூடாது என கேள்வி எழுப்பினர். விலங்குகளுக்கு உணவு அளிப்பதும் அவற்றை பாதுகாப்பதும் தனிப்பட்ட மனிதர்களின் விருப்பம் மற்றும் கடமை. ஆனால் அதற்காக அரசாங்கம் பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்து ஊக்கத்தொகை வழங்க முடியாது. மனுதாரர் ஒரு நாய் ஆர்வலராக இருக்கலாம், ஆனால் சமூகத்தின் யதார்த்த நிலையை உணர வேண்டும். இத்தகைய மனுக்கள் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கிறது. வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் என மனுதாரர் தரப்பு வக்கீலை நீதிபதிகள் கடுமையாக சாடினர். இதையடுத்து வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. அப்போது பேசிய நீதிபதி சந்தீப் மேத்தா, 2011ஆம் ஆண்டு நீதிபதியாக நான் பதவி உயர்வு பெற்றதிலிருந்து இதுதான் நான் கேட்ட மிக நீண்ட வாதங்கள். இதுவரை யாரும் மனிதர்களுக்காக இவ்வளவு நீண்ட நேரம் வாதிட்டதில்லை. தெருநாய்கள் தொடர்பான வழக்கில் நாய் பிரியர்களின் சார்பாக பல வக்கீல்கள் வாதாடினர். ஆனால் மனிதர்கள் சார்பாக யாரும் வாதிடவில்லை, கருத்துக்களை முன்வைக்கவில்லை என கூறினார்.